ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கன்னியாகுமரி ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு நான் 1/2 கிலோ மத்தி மீன் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கீங்க. அது கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துருக்கீங்க. இது கூடவே நம்ம மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அது கூட நான்வெஜ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இது கூடவே நான் மிக்ஸி அலசின தண்ணியை சேர்த்துருக்கீங்க. அந்த தண்ணி பத்தாது, தேவையான நார்மல் வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கலந்தாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு வேக வைக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்க போகிறேன். நல்லா மீன், காய்கறி எல்லாமே வெந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு கருவேப்பிலை கொத்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கீங்க. காம்போடு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும். இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சாப்பாட்டுக்கு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது எல்லா ஃப்ளேவரும் நல்லா தெரியும். மாங்காய், முருங்கைக்காய் சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு கொதிக்க விடுவோம்ல, அந்த கிரேவிக்கும் இந்த கிரேவிக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே நல்ல ஃப்ளேவரும் தெரியும், மீன்லேயும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.